ஆனால் இது 440 கொஞ்சம் பெரிய கேப், பெரிய 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 கேப். அது வரைக்கும் இப்போ ஓடலைண்ணா, இப்போ ஓடலை. இப்போ ஓடலைங்க. கம்ப்ரஸர் போட்டிருந்தோங்க, அப்புறம் ட்ரை ஆச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைங்க சார், மேலே தண்ணி போட்டப்போ தண்ணி ஒரு 2 இன்ச் தண்ணி வெளியே வந்துடுங்க. மேலே எந்திரிக்கல தண்ணி. ஒரு 440லேயே ஒரு 10 அடியோ நின்று போச்சு. மேலே எடுக்க முடியல, லெவல் மேலே வரல. அதாவது பூமிக்கு மேலே ஏரி, ஆறு, ஓடை, குளம், குட்டை, ஊரணி இப்படி இருக்கு இல்லையா, அதே மாதிரி பூமிக்குள்ளேயும் உண்டு. நீங்கள் எங்கேயாவது போடுறீங்க, ஏதாவது ஒரு குளம், குட்டை, ஊரணியில் மாட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வரும், அது தீர்ந்த பிறகு அவ்வளோதான், முடிஞ்சுது. மறுபடியும் அது எப்போ ரீசார்ஜிங் ஆகுதோ உங்களுக்கு பலன் கொடுக்கும். பெரனியல் ரிவர், நம்ம தமிழ்நாட்டில் பெரனியல் ரிவர்னால் எங்கள் தாமிரபரணி ரிவர் தான் வருடம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி தொடர்ச்சியாக ஓடக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஆறு உங்களுக்கு நிலத்தடி ஆறு கிடைக்கணும். நிலத்தடி அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அது எப்படின்னா நான் சொன்னோம்ல பெக்மடைட், பல 100 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக ஒரு டைரக்ஷனில் அது போயிட்டே இருக்கும். ஸோ எங்கேயாவது அதுக்கு ரீசார்ஜிங் எஃபெக்ட் கிடைக்கும். சரி, இங்கேயே இருக்கிறதெல்லாம் அங்கே போய் சேர்ந்துக்கும். ஆமாம், அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே ப்ரெஷர் குறையுதோ அதை நோக்கி அதை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னாங்க, இந்த ரோட்டை ஒட்டியே தான் அத்தனை போருமே சக்ஸஸ் ஆகுதுங்க. நாங்களும் வடக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து பார்த்தாச்சு. அதான் இறக்குவரை இங்கே பாறையமைப்பு கிழக்கு மேற்கு தானே, அதனால ரோடினுடைய அளவில் இந்த அடிவம்பு என்னாச்சு, கவர்மெண்ட் போயிடும். அப்போ போட்டதுங்க, வேறு அந்த டேங்குக்கு தண்ணி எங்கே ஓடுது? டேங்குக்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குங்க சார், 8 அடி அந்த தென்னை மரம் இருக்கு இல்லைங்க. சரி, அந்த இடத்துல இப்போ தான் பக்கமாக போட்டாங்க, 1000 அடி ஓட்டினாங்க. அது 800ல் தண்ணிங்க, ஒரு 1.5 இன்ச் தண்ணி வந்துட்டு இருந்ததுங்க. அப்புறம் இது எல்லாமே தெம்பரத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எல்லாம் அந்த சரம்புலாம் அங்கேயே போயிடும். ஏன்னா வடகிழக்கு தென்மேற்கு திசை இந்த ஏரியாவில் நீரோட்டம் இல்லை, அப்படி போகும். இங்கிட்டு வராது, இங்கே வராது. இதுக்கு எனக்கு இப்படி வரணும் இல்லைங்களா? ஆமாம், இந்த சரம் இங்கே இப்படி வடகிழக்கு நோக்கி போயிடும். நீங்கள் அங்கே போர் போட்டுக்கு அப்படின்னா அந்த சரம் அப்படி தென்மேற்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி போயிடும். இது எப்படி தொடர்ச்சியாகவே இருக்குமா சார்? தொடர்ச்சியாக பல 100 கிலோமீட்டர் இருந்தால் அது நிலத்தடி ஆறு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஓடை, இல்லை ஒரு குட்டை மாதிரி தேக்கமாக இருந்துச்சுன்னா குட்டை, ஊரணி. பூமிக்கு மேலே என்ன அம்சம் உண்டோ அதே அம்சம் கீழே உண்டு. ஆமாம், கீழே உள்ள வெடிப்பு சிதைவு அதிகமாக பெரிய அளவில் சிதைவு இருந்தால் அது ஏரி, அதனுடைய சைஸு குறைஞ்சிட்டுனா குளம், அதை விட இன்னும் குறைஞ்சிட்டுனா குட்டை, ஊரணி. அப்படி அவ்வளோதான். ஒரு சுமாரான வெடிப்பு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு 50 கிலோமீட்ரு, ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா அது ஓடை. சொன்ன மாதிரி எதுக்குமே ரீசார்ஜிங் தான் அது அப்படி நிலைக்கும். ரீசார்ஜிங் இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆழமாக போட்டு ஏதோ அது பல லட்சக்கணக்கான ஆண்டாக சேமித்து வைக்கப்பட்ட தண்ணி வரும், உறிஞ்சி எடுத்து முடிஞ்ச உடனே அது முடிஞ்சுது, அவ்வளோதான். எங்களுக்கு பிஏபி நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லைங்க. 10 வருஷமாக தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ நிறைய மழை பெய்யணும்னு வேண்டிக்காங்க. நிறைய இந்த என்ன பெய்யும் இடத்துலையே மழைநீர் சேமிக்கப்படணும். இங்கே பெய்கிற மழை நீர் இங்கே தான் போய் பூமிக்குள்ளே போகணும். அக்கறை போகிறது இல்லை, பெரிய அளவுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு போக முடியறதில்லை. ஓரளவுக்குலாம் வழி இல்லை. ஒரு 6 கிலோமீட்டருக்கு அந்த கடை பாஸ் ஆகலாமா வழி, அதை விட தூரம். இயற்கையாக மழை பெய்ய வைக்கக்கூடிய வழிமுறைகளை ஆராய்ச்சி பண்ணி அதை இது பண்ணணுங்க. ஆமாம், மேகங்களை மழையாக மாற்றணும். ஆமாம், மேகங்களை கூட மழையாக பெய்ய வைக்கக்கூடிய ஆராய்ச்சியை தான் பண்ண வைக்கணும். சொல்லித்தாங்க சார், இப்போ ஏதாவது பண்ணானுங்க அன்றைக்கி அந்த இதில் கல் மாதிரியே விழுந்ததுக்கு காரணம் போகிற அது அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணாங்க. ஆமாம், பெரிய காங்கேயம் போத்திப்பாளையம் இங்கே ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடத்துல முதல்ல 3 போர்வெல் இருக்குது. அதை 3 போர்வெலாக ஃபர்தராக ஆழப்படுத்தலாமா வேண்டாமாங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக 3 மைக்ரோஸ்கேன் எடுத்தோம். முதல்ல 3 மைக்ரோஸ்கேன் முடிவில் அந்த இருக்கிற போர்வெல் ஆழமே போதும், அதை மேலும் ஆழப்படுத்த வேண்டாங்கிறது என்று முடிவு செய்யப்பட்டது. வெடிச்சார் அவர். முதல்ல 800 அடிச்சுட்டு இருந்தாருங்க. அது இவர் ராஜு அப்புறம் 1000 வரைக்கும் சொல்லுவார். ஆமாம், நீங்கள் சொல்கிற 1500 அடி ஆழம் பார்க்கறதுக்கு இங்கிட்டு 2000 அடி தூரம் போகணும், இங்கிட்டு 2000 அடி தூரம் போகணும். அது இங்கே பாருங்கள், இந்த இடத்த மட்டும்தான் அது காட்டும்.
இப்போ நம்ம 40 மீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துடுவோம். பார்த்தாச்சு. ஆனால் 40 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் அதில் வித்தியாசம் சார். அது அப்படி வித்தியாசம்லாம் அவர் எதை சொல்கிறாரோ அது தெரியாது. ஆனால் அந்த டெக்னாலஜி அதான். அதான் மொத்தம் கணிச்சிட்டு வருவாருங்க சார். இங்கே கோர வைப்பார், 2 பக்கம் அடிச்சுட்டு போக சொல்லுவாருங்க. போகிற இடத்துல எல்லாம் 2 பக்கம் குச்சி கொண்டு போகணும். அந்த கடப்பார் பிடுங்குறோம் இல்லைங்க, அந்த இடத்துல அது எல்லாம் சரிதான். ரெண்டே மெத்தட் தான், வெண்ணரு ஸ்லம்பரிஜர்னு. எங்கே மீட்டர் பெட்டி இருக்கோ அதுக்கு கீழே தான் அது பெனிட்ரேட் ஆகி அதனுடைய ரீடிங் தான் காட்டும். அனுமானத்தை தான் சொல்லுவாருங்க. அங்கே அனுமானம் தான். அனுமானத்தை தான் சொல்லுவார். இங்கே எங்கெங்கெல்லாம் கம்பிடிக்குமோ அங்கே உள்ள தண்ணியெல்லாம் இங்கே காட்டாது. அதான் அவர் அனுமானம் அங்கங்கே குச்சி வச்சுட்டே போக சார். அதில் என்ன பண்ணாருங்கன்னா 2 சக்ஸஸ் பண்ணது நான் கூட. ஏன்னா ஏகப்பட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 100 போருக்கு அவர் கூட போயிருக்கேங்க. இந்த மாதிரி வர சொல்லி நானே வர சொல்லி இப்படி அடிச்சுட்டு போனவங்க ஒரு ராசுது இங்கே லென்த் அப்படி அடிக்கிறேங்க சார். இவர் இங்கே கோந்திருக்கு. அமராவதி கோபுரம் இந்த தென்னை மரம் தெரியுது இல்லைங்க, அத்தனை தென்னை மரம் அத்தனை தென்னை மரம் இது கூட இருக்க வேண்டிய தென்னை மரம் அத்தனை எல்லாம் வெட்டிட்டோம். ஒன்றும் சொந்தமாகவே வெட்டிட்டோம், அறுத்துட்டேன். இவருக்கு இன்னும் இதுவாக இருக்குது, இது கூட இருக்குது வருது. தென்னை மரம் இருந்தது சமாளிக்க முடியாமல் இந்த இப்படியே போர் ஓட்டி அதுவாக பாருங்க. அந்த இடத்துல ஒரு போர் ஓட்டி. நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், போர்வெல் போட்டு நீங்கள் தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணுறது தீர்வே கிடையாது. நிறைய மழை பெய்யணும், அப்படியே வாய்க்காலில் தண்ணி ஓடணும். என்ன கிணறு ஒரு கேணி வெட்டினா அதில் கையில் தோட்டுற அளவுக்கு தண்ணி அதில் கிடக்கணும். அதுதான் விவசாயத்துக்கு நல்லதே வழியே. 1000 அடி போடுறேன், 1500 அடி போடுறேன், அது ஒரு வருஷம் ஓடுது, ஒரு மாதம் ஓடுது, சில பேர் ஒரு நாளே ஓடி தீர்ந்து போயிருதே. இந்த பகுதியில் மொத்தம் 9 ஸ்கேன். அதில் 3 ஸ்கேனு இருக்கிற போரை ஆழப்படுத்தலாமா வேண்டாமான்னு உறுதி பண்ணதுக்காக 3 ஸ்கேன். மீதி 6 ஸ்கேன் புதிதாக போர்வெல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வு பண்ணி செஞ்சதில் ஒரு பாயிண்ட் தேர்வாயிருக்கு. அதான் மைக்ரோ ஸ்கேன் எடுத்தும் உறுதி பண்ணியாச்சு. இந்த கிணத்துக்கு நேரம் தெற்க தான் அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 2 மட்டம் கிடைக்கு. அதிகப்படியான ஆழம் 1200 இருக்குமா முடிச்சு வரும். அது 7வது ஸ்கேன் அந்த மைக்ரோ ஸ்கேனில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. 6வது ஸ்கேனில் அந்த பாயிண்ட் அமைஞ்சது. 2 மட்டம் 2 ஸ்கேன்லேயுமே ஒரே இடத்துல பார்த்தா 2 ஸ்கேன், மைக்ரோ ஸ்கேன்லேயும் மேக்ரோ ஸ்கேன்லேயும் பார்த்த 2 ஸ்கேன்லேயுமே அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2 ஸ்கேன் வந்திருக்கு. 2 ஸ்கேன் முடிவில் ஒரு பாயிண்ட்டு அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் லொக்கேட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணுவீங்க, அது பண்ணவே இல்லைங்க. டேரெக்டாக அடுத்தது இந்த மிஷின். இது வேறு ஒரு பகுதி. ஏற்கனவே பார்த்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரமாக தான் இருக்கும். இது வேறு பகுதி. இதுலேயும் ஒரு போர்வெல் போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பெக்மோடைட்டு குவார்ட்சைட்டு இருக்குது. அதில் சயின்டிஃபிக் முறையில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்காங்க. அதை உறுதி பண்ணுறதுக்காக அதை இணைச்சி ஒரு ஸ்கேன் முதல் ஸ்கேன் பார்த்து அதில் அவங்க ஏற்கனவே பார்த்த 2 ஸ்கேனுக்கு தெற்க ஒரு பாயிண்ட் அமைஞ்சது. இந்த பெக்மோடைட் குவார்ட்சைட்டுடைய பகுதி தென்புறத்தை நோக்கி டிப் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் பாறை அமைப்பு பார்க்கும்போது அது வடக்கு நோக்கி காட்டுது. ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தெற்க இடத்தினுடைய தென்மேற்கு மூலையில் தான் இந்த பெக்மோடைட் குவார்ட்சைட்டு பாறை, அதாவது தண்ணீர் சேமிக்கும் பாறை தென்மேற்கு மூலையில் தான் அந்த பாயிண்ட்டு ஆழத்தில் தென்மேற்கு மூலை போக போக மிக ஆழத்தில் பாயிண்ட்டு அமையுது. இதில் சிறந்த ஒரு ஸ்கேனை திரும்ப மைக்ரோ ஸ்கேன் எடுத்து அந்த பாயிண்ட் உறுதியாக இருக்குது. ஸோ இந்த பகுதியிலையும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் உறுதி செய்யப்படுது. கிழக்கு இருக்குல்ல, மேற்க தெரியும், அந்த கிழக்கு மேலே கிடக்குது. சரி, ஓகே. சரம் வந்து இதான் வடகிழக்கு தென்மேற்கு. இது வேறு ஒரு பகுதி, வேறு ஒரு தோட்டத்துக்கு ஆய்வு பண்ணி வந்திருக்கிறோம். இயற்கையான பாறை அமைப்பை ஆராய்ச்சி பண்ணுறோம். வடக்கு 60 டிகிரி கிழக்கு, அதாவது கிழக்கு 30 டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்குது. அதாவது வடகிழக்கு தென்மேற்குங்கிற திசையில் தான் இந்த பாறை அமைப்பு இருக்குது. அதாவது இந்த ஏரியாவுடைய நீரோட்ட சரங்கிறது இந்த திசையில் தான் இருக்குது, வடகிழக்கு தென்மேற்காக.
வடக்கு 60 டிகிரி கிழக்கு அப்படிங்கிற கோணத்தில் இந்த பாறை அமைப்பு இருக்குது. அதாவது வடகிழக்கு தென்மேற்கு. தென்மேற்கு. உங்கள் ஏரியாவில் நீரோட்டம் வடகிழக்கு தென்மேற்கு. அங்கே 15 டிகிரி நம்மளுது ஏனுங்க சார்? இதுவே இருக்க வாய்ப்பு. ஆ. ஏன்னா நான் காரில் வரும்போது அப்ராக்சிமேட்டாக மழையை கண்டித்து தான் 15 டிகிரின்னு நினச்சேன். சரி சரி. இது எக்ஸாக்டாக 30 டிகிரி. 30 டிகிரிங்களா? சரி. 30 டிகிரி கோணங்க. நம்ம இப்படி வந்து 90 டிகிரி வச்சோம்னா 30 டிகிரி 30 டிகிரி இப்படி திருப்பிக்காங்க. இப்படி திருப்பிக்காங்க. நீரோட்டம். ஆமாம், இந்த பாருங்க, இது பெக்மெண்டேட் கிடையாது, ஆனாலும் தண்ணி இருக்காது. மூன்றாவது தோட்டத்தில் இந்த போர்வெல் ஏற்கனவே போர்வெல் ஓடிட்டுருக்கு சுமாராக. இதை ஆழப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இதில் ஒரு மைக்ரோ ஸ்கேன். போர்வெல்லில் எடுத்த மைக்ரோ ஸ்கேன் போட்டு என்ன சொல்கிறேன்னா, இதையும் ஆழப்படுத்த வேண்டாம், போர்வெல் போட்ட ஆழமே போதும். அதில் 2 மட்டம் காணப்படுது. 2 மட்டமும் இப்போது சுமாராக இருக்கிறது. அதில் வந்த பாறையினுடைய தன்மை முதற்கொண்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இந்த தோட்டத்தில் மேலும் ஒரு 4 ஸ்கேன், அதில் ஒரு மைக்ரோ ஸ்கேன் கடைசியாக ஸ்கேன் செய்து ஒரு போர்வெல் பாயிண்ட்டை உறுதி பண்ணியிருக்கோம். அவர்கள் கொடுத்த அந்த இடத்தினுடைய அமைப்பு பற்றிய சில கணிப்புகள் அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கேன் செய்து பார்த்ததில் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்டில் 2 மட்டம் காணப்படுகிறது. ஸோ இன்று இந்த காங்கேயம் அருகில் உள்ள போத்திப்பாளையம் பகுதியில் 3 வெவ்வேறு இடங்களில் ஆய்வு பணி செய்கிறதில் 3 போர்வெல் பாயிண்ட்டு தேர்வாகியிருக்கு. 3 போர்வெல் பாயிண்ட்டையுமே மைக்ரோ ஸ்கேன் செய்து அதை உறுதிப்படுத்தியிருக்கோம். அந்த 3 போர்வெல் பாயிண்ட்டும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன்னா லோக்கல் ஜியாலஜியோட அந்த 3 பாயிண்ட்டுமே ஒத்து போகுது. 2வது பாயிண்ட்டு தேர்வு செய்த இடத்துல வந்து அது வந்து பெக்மெண்டேட்டு குவார்ட்சைட்டுங்கிற தண்ணீர் உள்ள பாறை அமைப்பாகும். அது இது முதல் போர்வெல்லில் எடுத்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஃபர்தராக ஆழப்படுத்த வேண்டாம். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதையும் ஆழப்படுத்த வேண்டாம். இது 3வது போர்வெல் பாயிண்ட்டினுடைய ரிப்போர்ட், அதுவும் ஃபர்தராக ஆழப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதில் அடையாளம் வைக்கலை. இது 6வது ஸ்கேனு, இதில் ஆரம்பம் பாயிண்டினுடைய ஆரம்பம், இதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டு. இது மைக்ரோ ஸ்கேன் எடுத்து உறுதி செய்யப்பட்டது. இது இன்னொரு போர்வெல்லுடைய மைக்ரோ ஸ்கேன் ரிப்போர்ட்டு அவ்வளோவா இல்லாது. இது வேறு ஒரு தோட்டத்தில் எடுத்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது ஆழத்தில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இதுலேயும் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது மைக்ரோ ஸ்கேன் எடுத்து இந்த பாயிண்ட்டை உறுதி பண்ணியிருக்கு. இதில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது 3வது தோட்டத்தில் உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, 2 மட்டம் காணப்படுகிறது, சுமாரான ஈல்டு. இது போர்வெல் அந்த பைப்லைனுடைய எபைட்டாக இருக்கணும்னு அதை போர்வெல் போட பரிந்துரை இல்லை. இது 2வது ஸ்கேனு, இது 3வது ஸ்கேன் அந்த தோட்டத்தில் எடுத்த பாயிண்ட்டு. இதுக்கு நேராக இது மைக்ரோ ஸ்கேன் எடுத்து இந்த பாயிண்ட்டை உறுதி பண்ணியிருக்கு. இதில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஒரு இடத்தினுடைய நிலத்தடி நீர் வளத்துக்கு மிக மிக முக்கியம் அந்த இடத்தினுடைய நிலத்தடி பாறை அமைப்பு. அது எந்த டைரக்ஷனில் அந்த பாறை அமைப்பு இருக்குது, எங்கே உட்சரிவு இருக்குது, இப்போ பலவிதமான அடுக்கு பாறை இருக்கா, அல்லது ஒரே மாதிரி பாறை அமைப்பில் கீழே வெடிப்பு பிளவு இருக்கா, இதை ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்ம மிக சரியான பாயிண்ட்டை கண்டுணர முடியும்.